அறிவோம். இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகளுக்கு திருமணம். அந்த காலத்திலலாம் திருமணங்கிறது வீட்டிலே தான் நடக்கும். அந்த மணப்பெண் சின்ன குழந்தைலேருந்து ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கா. இந்த பெண் எங்கே போனாலும் அந்த பூனை கூடவே வரும். இப்போ கல்யாண வேலையில் பூனை குறுக்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பூனையை வளர்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அது வீட்டில் இருக்கிற பூனை போகுமா, போகாது. அப்போ என்ன பண்ணாங்க, டக்குன்னு அந்த பூனையை எடுத்து பிடிச்சி ஒரு கயிறால் கட்டி ஒரு உரலில் கட்டிட்டாங்க. இது கட்டி வச்ச உடனடியாக நிகழ்ச்சிகள் துவங்குச்சு. ரொம்ப அற்புதமாக நடந்தது. இந்த பெண்ணு கல்யாணம் ஆகிடுது. அவளுக்கு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை வளர்ந்து, அந்த குழந்தைக்கு இப்போ கல்யாணம் ஆகுது. இப்போ இந்த பெண் என்ன நினைக்கிறா, என்னென்ன பழக்க வழக்கங்கள் நம்ம பண்ணோம், நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, அதை நம்ம பெண்ணுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவளுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அடடா அம்மா ஒரு பூனையை பிடிச்சி கட்டினாங்களே உரலில், நம்ம அது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பூனையே கிடையாது. ஊரில் போய் பூனையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி நாலா பக்கமும் ஆட்கள் ஓடி ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அதை உரலில் கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க. இப்படி தான் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாஸ்திரமோ சம்பிரதாயமோ ஃபாலோ பண்ணுறது கரெக்டாங்கிறத உங்களை வீட்டு பெரியவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குருமார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை இன்றைக்கி பீடத்திலேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றாக குருவாழ்க. குருவே துணை.